Hello. Hello guys, is I audible? Is I audible? Hi. ஆடியோ எல்லாருக்கும் கேக்குதா? Great. Hi. Hi everyone. வீடியோ கிளியரா இருக்கா? சார் நாளைக்கு எக்ஸாம் சார். ஓகே. என்ன எக்ஸாம்? மிட்டமா? Hi Mahesh Vedantan. Yesterday I was so busy with offline classes pa. நான் சொன்னல ஒரு சில வாரம் அந்த மாதிரி ஸ்கிப் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஓகே. ஹாய் ராஜேந்திரன், அவினாஸ்ரீ, நீட் ஆஸ்பிரண்ட், மகில் வேந்தன், ஹெமிடால், பிரியா மதிவானன், அஸ்வினி, இட்ஸ் மீ கோப்ரா, ஹேமலதா. Great to see you guys. ஐ திங்க் நம்மளுடைய ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் லைவ் செஷன் வருது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, வீடியோ பக்காவா? சார் லைஃப் ஆர் நியூமெரிக்கல் சால்விங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் சார். ஓகே, பண்ணலாம். பட் என்னென்னா லாஸ் ஆஃப் மோஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி எதை டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு அடுத்து போர்டு எக்ஸாமில் குவார்ட்டர்லிக்கு என்னெல்லாம் டாபிக் வருதுன்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே லாஸ் ஆஃப் மோஷன் வரைக்கும் சொல்லியிருந்தீங்க, கரெக்டா? ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு? லாஸ் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். ஷல் வி ஸ்டார்ட்? கமான் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? Great. Yes. ஒன் ஷாட் கண்டிப்பாக போடலாம்ப்பா. ஓகே, எல்லா டாப்பிக்லையுமே ஒன் ஷாட் போடலாம், கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஷல் வி ஸ்டார்ட்? இன்னைக்கு நான் பயங்கர எனர்ஜியாக இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், என்சிஆர்டி பண்ணலாம்ப்பா. நான் தான் சொன்னேன்ல, உங்களுடைய குவார்ட்டர்லிக்கு முன்னாடி கரெக்டாக அதோட எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும், என்சிஆர்டியில் இருக்க கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணணும், அதே மாதிரி நம்ம நீட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். இது எல்லாமே பண்ண போகிறோம் ஒட்டுக்கா. ஓகே, கரெக்ட். ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கிளாஸ் டீச் பண்ணும்போது அவ்வளோவா சேட் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நிறைய சேட்ஸ் நான் படிக்க மாட்டேன். ஸோ இப்போவே சொல்லிடுறேன், நான் கடைசியாக உங்களோட சேட்டெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அப்பப்போ தான் பார்ப்பேன். இனிமேல் சேட் அவ்வளோ பார்க்க மாட்டேன். டாபிக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, கமான். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டாபிக் இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் தியரி டாபிக். தியரி மாதிரி தான் இருக்கும், லைட்டாக தியரி மாதிரி தான் போகும். ரொம்ப டெப்த்தாக இப்போ இங்கே உங்களுக்கு நியூமெரிக்கல் வராது ஃபர்ஸ்ட் லெக்சரில். ஓகேவா? இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். லாஸ் ஆஃப் மோஷனோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் பேசிக்ஸ் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ரெண்டு பார்க்குறோம். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே காய்ஸ், ஐ வில் டெல் யூ ஒன் திங். நம்ம இங்கே பார்க்க போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆங்குலர் மொமெண்டம் டாப்பிக்கை நம்ம ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் தான் பார்ப்போம். சரிங்களா? அங்கே தான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பற்றி டீச் பண்ணுவேன். ஓகே, இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான். ஜஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ் ஆகிறத பற்றி தான் பார்ப்போம். இதுக்கு அடுத்து ஒர்க் பவர் எனர்ஜின்னு ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டரில் இதே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அங்கேயும் வரும். பட் அங்கே படிக்கிற டாபிக் அபவுட் கொலிஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் கொலைட் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் எப்படி கன்சர்வ் ஆகுது, எனர்ஜி எப்படி கன்சர்வ் ஆகுது, ஒருவேளை எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன், எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் பவர் எனர்ஜியில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் இதுக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் கன்சர்வேஷன் மொமெண்டம் பார்க்குறேன் இல்லையா, இதவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒர்க் பவர் எனர்ஜியில் நான் டீச் பண்ணுவேன். ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலைட் ஆகும்போது மொமெண்டம் கன்சர்வ் ஆகும்போது வேறு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒர்க் பவர் எனர்ஜியில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த சாப்டரில் ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் சேம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். பட் அங்கே ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் இல்லையா, ரொட்டேட் ஆகும்போது
உங்களுக்கு லீனியர் மொமெண்டம் வராது, ஆங்குலர் மொமெண்டம் தான் வரும். ஸோ அங்கே நம்ம எதை படிப்போம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் படிப்போம். கிளியர்? ஸோ இங்கே பார்க்குறது இன்னைக்கு சாப்டரோடது. ஸோ அந்த லெவலில் தான் நம்ம எடுப்போம். கீப் இட் இன் மைண்ட். ஓகே, கெமிஸ்ட்ரி இந்த வாரம் கண்டிப்பாக வரும்பா. ஓகே, கெமிஸ்ட்ரி வந்து வீடியோ தான் வரும், மோஸ்ட்லி லைவ் வராது. நான் வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கிரேட். ஓகே காய்ஸ், வில் ஸ்டார்ட். ரைட். ஸோ இன்னைக்கு இதை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஐ ஹேவ் சம் நியூமெரிக்கல்ஸ். ஸோ அந்த நியூமெரிக்கலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அபவுட் மீ அடுத்த வாரத்துலேருந்து இந்த ஸ்லைடில் என்னோட எடுத்துருவேன். அபவுட் மீ வேணான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் வித் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, இட் இஸ் தியரி. கம் ஆன், வாட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சார் ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, அதோட லா வாஸ் வெரி சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்டோட இனர்ஷியா, அந்த இனர்ஷியா அந்த ஆப்ஜெக்டை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கும். ஓகே, இனர்ஷியா இன் த சென்ஸ் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஒன் இஸ் ரெஸ்ட்ல இருக்கிற இனர்ஷியா, இனர்ஷியா அபவுட் ரெஸ்ட். செகண்ட் ஒன் இனர்ஷியா அபவுட் மோஷன். தேர்ட் ஒன் இனர்ஷியா அபவுட் டைரக்ஷன். லிசன், நான் சொன்னது புரிஞ்சுதா? There are 3 types of inertia. One is inertia about rest. Second, inertia about motion. Third one, inertia about direction. Okay, inertiaங்கிறது it's not a physical quantity. சார், inertiaங்கிறது லைக் மாஸ் மாதிரியோ டைம் மாதிரியோ கிடையாது. அது ஒரு கேரக்டர். ஒரு ஆப்ஜெக்டோட inertia எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த inertia அப்படியே தான் கண்டினியூ ஆகும். இஸ் திஸ் கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒரு ஆப்ஜெக்டோட இனர்ஷியா அது எந்த ஸ்டேட்ல எந்த இனர்ஷியால இப்போ இருக்கோ அந்த இனர்ஷியா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும், அந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அதோட இனர்ஷியா அப்படியே கண்டினியூ ஆகும். இனர்ஷியா இன் த சென்ஸ் இட்ஸ் லைக் அ ஸ்டேட். எப்படி நம்ம சாலிட், ஃப்ளூயிட், கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேட் மாதிரி இது ஒரு ஸ்டேட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்க கேரக்டர். ரெஸ்ட்ல இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஸ்டுடியோல நான் ஒரு டேபிள், எஸ் நான் தான் சொன்னல இனர்ஷியா. இனர்ஷியா அப்படிங்கிறது இட்ஸ் அ கேரக்டர், இட்ஸ் நாட் அ பிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம எப்படி சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சாலிட். ஓகே, மாலிகுல்ஸ் நடுவில் இருக்க கேப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள லிக்விட்ஸ், ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எப்படி ஸ்டேட்? சாலிடுங்கிறது ஒரு ஸ்டேட், லிக்விடுங்கிறது ஒரு ஸ்டேட், கேஸுங்கிறது ஒரு ஸ்டேட் இல்லை. அந்த மாதிரி இப்போ நான் ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு பேரு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். கிளியர்? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல திரும்பும் போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் அவரோட டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ஓகே, ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல ஒரு பார்ட்டிகல் இந்த இடத்துல இருக்கும்போது இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இங்க இருக்கும், டேஜென்ட் டு த சர்க்குலர் பாத். ஓகே, அதுவே ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வரும்போது இனர்ஷியா டைரக்ஷன் இப்போ இங்க இருக்கும். இதுதான் இப்போ டைரக்ஷன் ஆஃப் இனர்ஷியா. பார்ட்டிகல் இங்க வரும்போது டைரக்ஷன் ஆஃப் இனர்ஷியா இப்படி இருக்கும். ஓகேவா? சோ இனர்ஷியா இஸ் நத்திங் பட் எ கேரக்டர். சரி, நவ் கம் டு த ஃபர்ஸ்ட் லா. இந்த ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இனர்ஷியா வெதர் இட் இஸ் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன், ஓகே, ஆர் பர்டிகுலர் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இனர்ஷியா எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் தெர் இஸ் நோ எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம், த இனர்ஷியா கண்டினியூஸ். அந்த இனர்ஷியா சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ இந்த பெண்ணை என்னோட ஸ்டுடியோல ஒரு பெஞ்ச் மேல நான் வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன இனர்ஷியால இருக்காரு? ரெஸ்ட்ல இருக்காரு. இதை நான் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாராவது இதை எடுத்தாலே ஒழிய இது இங்கேயே தானே இருக்கும், இங்கேருந்து நகர்ந்து போகாதுல்ல. கிளியர்? புரிஞ்சுதா? இதுதான் இதோட இனர்ஷியா. இப்ப ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட இனர்ஷியா மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஓகே, தென் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்பாலர் ஒரு பாலை கிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஃபுட்பாலர் ஒரு பாலை கிக் பண்றாரு. கிக் பண்ணும்போது இந்த பாலுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாரு. அந்த மொமெண்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வெலாசிட்டியை கொடுக்கும். மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த பாலுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குதுன்னா which means it has
it has a velocity. Okay, so இந்த பால் இப்போ vங்கிற velocityல போகும் unless இந்த பால் மேல external force act ஆகாத வரைக்கும் இந்த பாலோட velocity v ஆ தான் இருக்கும். ஓகே, இது vங்கிற velocityல கண்டினியூஸா போய்க்கிட்டே தான் இருக்கும். அந்த velocityயை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது without any application of external force. Is this clear? இப்போ மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த மோஷன்ல இருக்க இனர்ஷியாவை உங்களால ரெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். இப்போ நீங்க ஃபுட்பாலை நீங்க லேண்ட்ல வச்சு நீங்க கிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் ரோல் ஆகிட்டே போகும் இல்லையா? இப்போ ரோல் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கீழே இருக்க லேண்ட் இந்த பால் மேல ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பால். இப்போ இந்த பால் மேல ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தானே. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ள வந்துருச்சா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ள வந்தா என்ன ஆகும்? அதோட இனர்ஷியா சேஞ்ச் ஆகும். இப்போ மோஷன்ல இருந்த பால் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் என்னவா மாறுவாரு? ரெஸ்ட்டுக்கு மாறலாம். இப்போ இதுவே இந்த பாலை ஸ்பேஸ்ல கிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் ஜெட்டுக்கு வெளியில பாலை போட்டு நான் கிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் ஸ்டாப் ஆகுமா? கம் ஆன் டெல் மீ. அந்த பால் ஸ்டாப் ஆகுமா? அதோட இனர்ஷியா மாறுமா? ஸ்பேஸ்ல ஒரு பாலை நீங்க கிக் பண்றீங்க இல்ல த்ரோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலோட இனர்ஷியா சேஞ்ச் ஆகுமா? ரெஸ்ட்டுக்கு வருமா? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ நீங்க 50 மீட்டர் பர் செகண்ட் பால்ல தூக்கி போடுறீங்க, 50 மீட்டர் பர் செகண்ட்ல ஒரு பாலை தூக்கி போடுறீங்க, அதோட வெலாசிட்டி 50 60 70 மாறுமா? இல்ல 50 40 30 20 மாறுமா? இல்ல 50 ஆவே இருக்குமா? கமான் சொல்லுங்க. இப்போ ஒரு பாலை நான் 50 மீட்டர் பர் செகண்ட்ல ஸ்பேஸ்ல தூக்கி போடுறேன். அப்படி தூக்கி போடும்போது அந்த பாலோட வெலாசிட்டி 50ல இருந்து சேஞ்ச் ஆகுமா இல்ல 50 ஆவே கண்டினியூ ஆகுமா? எஸ் 50. எஸ் 15 தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன ரீசன்? இனர்ஷியா ஆஃப் மோஷன். ரீசன் என்ன அப்படின்னா, சார் ஸ்பேஸ்ல there is no external force. இப்போ நீங்க ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை ரெஸ்ட்ல வைக்கிறீங்க, ஒரு பால் எடுத்து அப்படியே வச்சீங்கன்னா அந்த பால் அப்படியே தான் இருக்கும். கிளியர்? இதே ஒரு பாலை த்ரோ பண்ணீங்கன்னா அந்த பால் என்ன வெலாசிட்டில த்ரோ பண்ணீங்க அந்த வெலாசிட்டில இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பால் போய்கிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் ஆகாது. ரீசன் there is no external force. பட் இங்க சார் கிரவுண்டில் நான் இந்த பெண்ணை மேலே தூக்கி போடுறேன் சார், மேலே போன அந்த பெண் ஏன் திருப்பி கீழே வருது? மேலே தூக்கி போட்ட பெண் ஏன் திருப்பி கீழே வருது? ரீசன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த். கரெக்டா? எர்த் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நீங்க பாலை மேலே தூக்கி போடுறீங்க, இப்போ பாலுக்கு அகைன்ஸ்டா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா? அப்போ இவரோட மோஷன் என்ன ஆகும்? சார் விங்கிற வெலாசிட்டில ஸ்டார்ட் பண்ணவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போவாரு டியூ டு எர்த் ஆர் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் given by earth. Then ஒரு பர்டிகுலர் டைம்ல it will reach zero velocity and then again it will fall. Right? This is what inertia of motion. External force இருந்துச்சுன்னா அதோட inertia சேஞ்ச் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா அதோட inertia சேஞ்ச் ஆகாது. Clear? And last type of inertia of direction. சார் எவ்வளவு பேர் பஸ்ல இல்ல கார்லலாம் சீட் பெல்ட் போடாம போயிருக்கீங்க? பஸ்ல சீட் பெல்ட் இருக்காது, ஓகே அக்ரி. கார்ல எவ்வளவு பேர் சீட் பெல்ட் போடாம போயிருக்கீங்க? கமான். நீட் ஆஸ்பிரண்ட் ஃபர்ஸ்ட் ஆளா தூக்குறாரு மீ. ஓகே, பட் அது பண்ணாதீங்க, ஓகேவா? சீட் பெல்ட் கண்டிப்பா போடணும். சரி, பட் நான் பேச வந்தது அதை பத்தி கிடையாது. நான் பேச வந்த சயின்ஸ் அதில் என்ன இருக்கு அப்படின்னா, லிசன், என்ன கவனிச்சுக்கோங்க. இந்த இருக்க டயக்ராம் விடுங்க, நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன், அது பாருங்க. தட் வில் மேக் சென்ஸ் மச் மோர். ஓகே, லிசன். இப்போ நீங்க பஸ்ஸவே எடுத்துக்கோங்களேன். யூ ஆர் இன் வெரி நியர் டு விண்டோ. நீங்க விண்டோ பக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, ஓகேவா? பஸ் என்ன பண்ணுதுன்னா இப்படி போய் இப்படி டர்ன் ஆக போகுது, ஓகேவா? லைக் ஏதோ ஒரு மவுண்டைன், ஊட்டி ஆர் கொடைக்கானல் அந்த மாதிரி ஏதோ ஒரு மவுண்டைன்ல நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. பஸ் வந்து இப்ப டர்ன் ஆகுது. டர்ன் ஆகும்போது நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்படி இருக்கீங்கப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. வண்டி இப்படி டர்ன் ஆக போகுது, பஸ் இப்படி டர்ன் ஆகுது.
டர்ன் ஆகும்போது நம்ம விண்டோ பக்கத்துல இப்படி வருவோமா? விண்டோ பக்கத்துல இப்படி சாய்வோமா? விண்டோ பக்கத்துல சாய்வோமா நம்ம? Come on, tell me. Yes. இதுக்கு ரீசன் என்ன சார் அப்படின்னா inertia of motion. சார் இங்க பாருங்க, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது 1 minute, இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது நம்மளோட inertia இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? இப்போ சடனா வண்டி இப்படி டர்ன் ஆகுது. இங்க இருக்கிற பஸ் ஆர் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வர போறீங்க. இந்த இடத்துக்கு வர போறீங்க. இங்க இருக்கும்போது டைரக்ஷன் வேற, இங்க இருக்கும்போது வேற டைரக்ஷனா? இப்போ பஸ்ஸோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா? ஆனா உங்களோட இனர்ஷியா என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. சார் பஸ்ஸோட இனர்ஷியா சேஞ்ச் ஆகுறதுக்கு ரீசன் பஸ்ல என்ஜின் இருக்கு. பஸ்ல என்ஜின் இருக்கா? இன்ஜின் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து பஸ்ஸை டர்ன் பண்ணுமா? ஆனா உங்களுக்கு இன்ஜின் இருக்கா? உங்ககிட்ட இன்ஜின் இருக்கா டர்ன் ஆகுறதுக்கு? நோ, we don't have engine, right? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம பஸ்ஸோட அந்த இது மேல இடிப்போம். அப்ப பஸ் நம்ம மேல திருப்பி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்மள அதோட டைரக்ஷன்லயே கொண்டு போகும். சரியா? இது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே? ஆர் இங்க என்கிட்ட கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இங்க பாருங்க. திஸ் ஒன், ஒரு கப் இருக்கு, கப்புக்கு மேல ஒரு கார்ட்போர்டு. ஓகே? கார்ட்போர்டோட டாப்ல there is one coin. ஓகே? இதுல ஒரு காயின் இருக்கு. இப்போ இந்த பாய் என்ன பண்றாங்க அப்படின்னா கார்ட்போர்டை அப்படியே தட்டி விடுறாங்க. தட்டி விட்டா இந்த காயின் என்ன ஆகும்? கார்ட்போர்ட் நகர்ந்து போனோம்னா காயின் திருப்பி உள்ள கப்புக்குள்ளேயே விழுகும் இல்லையா? இதுக்கு ரீசன் என்னன்னா, சார் நீங்க கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த கார்ட்போர்ட், நாட் ஆன் த காயின். நீங்க காயின் மேல கொடுக்கல, கீழே வச்சிருக்க அந்த ஷீட் மேல தானே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க. அப்ப அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு யார் ரியாக்ட் பண்ணுவா? அந்த ஷீட் தான் ரியாக்ட் பண்ணும். அதனால ஷீட் மூவ் ஆகும். ஆனா இப்பவும் அந்த காயின் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைல்ல. அப்ப அந்த காயின் என்ன பண்ணும்? திருப்பி அதோட பொசிஷன்லயே இருக்க தான் ட்ரை பண்ணும். ஆனா போர்டு போனதுக்கு அப்புறம் காயினால மேல மிதக்க முடியாது. டியூ டு வெயிட் கீழே விழுறாரு. இஸ் திஸ் கிளியர்? இஸ் திஸ் கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே, இது inertia of rest. நெக்ஸ்ட் பாருங்க, inertia of motion. inertia of motion. Listen, இப்போ சீட் பெல்ட் போட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிச்சுவேஷன்ல கார் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் வித் சம் வெலாசிட்டி. கார் வந்து விங்கிற வெலாசிட்டில முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட வெலாசிட்டி என்னப்பா? If the car is moving with v velocity, then what is the velocity of u? What is the velocity of u? Come on, tell me. Velocity of s 0 வா? ஏய், எப்படி 0 ஆகும்? No, for us also same velocity பா. How it will be 0? Come on. இங்க பாருங்க, காருக்கு ஒருவேளை 10 கிலோமீட்டர் per hour வச்சுக்கோங்களேன். காரோட வெலாசிட்டி 10 கிலோமீட்டர் per hour. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் ஸ்டாப்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் ஆகிற கார் இன்னும் ஒரு 1 hour கழிச்சு 10 கிலோமீட்டர் போயிருக்கும். கரெக்டா? நீங்களும் 1 hour கழிச்சு 10 மீட்டர் தானே போயிருப்பீங்க, 10 கிலோமீட்டர் தானே போயிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? Come on. For us also same velocity, right? சார் கார் போகும்போது நம்மளும் தானே அந்த இடத்த பஸ் ஸ்டாப்பை விட்டு தாண்டி போக போறோம், இல்ல அங்க இருக்க ஒரு ட்ரீயை விட்டு தாண்ட போறோம், இல்ல அது ஒருவேளை உங்க வீடா இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு தாண்டி போக போறீங்கல்ல. நமக்கும் அதே வெலாசிட்டி தானே. ஃபார் அஸ் ஆல்சோ சேம் வெலாசிட்டி. ஓகே, ஃபார் திஸ் செகண்ட் சிச்சுவேஷன், லிசன், ஃபார் திஸ் செகண்ட் சிச்சுவேஷன், இந்த செகண்ட் சிச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்றாங்க. காருக்கு பிரேக் அப்ளை பண்றாங்க. காருக்கு பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா காருக்கு டயர் இருக்கும், நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா டயர்ல இந்த டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ காரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு கார் திஸ் ஃபிரிக்ஷன் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சார் அப்ப கார் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா மூவ் ஆயிட்டு இருக்கிற காரை இவரை ஸ்டாப் பண்ண வைக்க முடியும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இனர்ஷியாவோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம்ல. I mean motion of inertia can change, right?
சார் இப்போ இவரோட இனர்ஷியா மோஷன், காரோட இனர்ஷியா மோஷன், இந்த பர்சனோட இனர்ஷியாவும் மோஷன்ல தான் இருக்கு. பட் நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாருக்கு மட்டும் கொடுக்குறீங்க? காருக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா கார்ல தான் டயர் இருக்கு, டயர் தான் ரோடு மேல போகுது. பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா ரோடுக்கும் டயருக்கும் நடுவில் தான் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ டியூ டு ஃப்ரிக்ஷன் ஆர் டியூ டு தட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த கார் கேன் ஸ்டாப். காரால ஸ்டாப் ஆக முடியும். பட் வாட் அபவுட் திஸ் பாய்? சார் இவரும் இப்போ அதே வீங்கிற வெலாசிட்டில தான் போயிட்டு இருக்காரு. நீ பிரேக் அப்ளை பண்ணனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கார் மேல ஆக்ட் ஆகுது. ஓகே, கார் ஸ்டாப் ஆகும். பட் இவருக்கு யார் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுப்பா? இவரும் வீங்கிற வெலாசிட்டில போறவர் ஸ்டாப் பண்ணும்ல. இவரோட மோஷனையும் நீ சேஞ்ச் பண்ணணும்ல. இனர்ஷியா ஆஃப் மோஷனையும் நீ சேஞ்ச் பண்ணணுமா? பண்ணாதானே வீல போறவரை உன்னால ஜீரோக்கு எடுத்துட்டு வர முடியும். இல்லாட்டி காரோட கண்ணாடி உடைச்சிட்டு முன்னாடி போயிடுவார்ல. இப்போ அவர் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணுமா? அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் இந்த சீட் பெல்ட் கொடுக்குது. இந்த சீட் பெல்ட் கொடுக்குது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். காய்ஸ், இது புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? ஹாய் மகாலட்சுமி, நோட்ஸ் மேக்கர் அண்ட் நேத்ரா, ஓகே, பிரீனல். வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? எனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர்? எனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ்? Come on. Hi Kaushika. Good to see you. Hi Lingesh Veera. Hi. Have remember sir me? No Mahalakshmi. I don't know, maybe. என்னோட ஸ்டூடெண்டோ? I am old student star. Oh, okay. Good. Nandita, Sachin. Okay guys, good. Okay, come on. See, now tell me. So, இந்த seat belt தான் இப்போ இந்த person மேல external force கொடுக்குது. So, due to this external force which is given by the seat belt, the boy can come to rest. The boy's inertia. என்ன inertiaல இருக்காரு அவரு? மோஷன்ல இருந்தாரு இல்லையா? அந்த inertia இப்போ அவரு ரெஸ்ட்ங்கற inertiaவுக்கு மாறலாம். ஓகேவா? So, now இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இத எல்லாத்தையும் சொல்றது தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Okay, so simple. Newton first law is very simple. See, என்ன போட்டிருக்காங்க? An object at rest stays at rest. Okay, an object is in motion. Okay, it stays in motion with the same speed and the same direction unless acted external force. ஒரு ஆப்ஜெக்ட் மேல external force act ஆகாத வரைக்கும் the state of inertia of the object will not change. If it is rest, it continues in rest. If it is in motion, it continues in motion. If it is in moving with some velocity towards some direction, then it will continues to the same direction with the same speed. Okay? If there is no external force. External force இல்லாத வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட இனர்ஷியாவை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Is this clear? Guys, is this clear? Notes maker, inertia of direction definition sir. Inertia of direction, listen, simple. இங்க பாருங்க, if a body continues, if the body is moving with some speed, it continues its speed and with the same direction if there is no external agent or external force. So this is nothing but inertia of motion. Okay? Great. Okay. Come on. Now, the second law. Shall we move to second law? Second law, polama. Okay. I have some other points about inertia. Yes. Inertia. Okay. Now, நீங்க கேட்டதுக்கு தான் இங்க ஒரு பாருங்க எக்ஸாம்பிளே வச்சிருக்கேன். உதயவர்ஷினி. Yes, in Tamil, yes, it is நிலைமம். You know one thing? I am Tamil medium student. Seriously, from 1st standard to 12th standard, I am Tamil medium student. Okay, நிலைமம், புவியீர்ப்பு விசை, okay, உந்தம், கோண உந்தம், இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். Great. Yeah, state board, yes, pure Tamil medium. Great. Come on guys, now, inertia spelling mistake. Okay, listen guys.
So inertia அப்படினா என்னன்னா actually it's not a physical quantity. Okay, அது ஞாபகம் வச்சுக்கோ. Physical quantity கிடையாது. But I can explain some other method, you know. நீங்க inertia என்னன்னு புரிஞ்சிக்கிறதுக்காக I had some pictures on you. Come on here. One boy is pushing a mass. Okay, the mass is actually 400 kilogram. 400 kilogram. Correcta? இன்னொருத்தர் actually is pushing with a the mass of 40 kilogram. Listen, now tell me, for which boy needs more force to push the object? Come on, tell me. ரெண்டு பேத்துல யாருக்கு இப்போ அதிகமா ஃபோர்ஸ் தேவைப்படும் இந்த ஆப்ஜெக்ட்டை புஷ் பண்ண? Reason? Yes, boy A. Correct. Come on. Now tell me what is reason. Reason is, come on. The reason is, for more mass, the force should be more. ஏனா அத நியூட்டன் செகண்ட் லா. Force is equals to mass into acceleration. இப்போ இந்த மாஸ ஒருவேளை 1 மீட்டர் per second ஸ்கொயருக்கு நீ ஆக்சலரேட் பண்ணனும்னா for the first boy needs a force of mass is 400 kilogram and the acceleration sir எவ்வளவு accelerationல இவர புஷ் பண்ணனும்னா 1. okay, common ரெண்டு பேரும் ஒரே accelerate பண்றாங்கன்னு வெச்சுப்போம். now the acceleration is 1, which means the boy 1 needs 400 newton. Reason, force is always external force or net force on the object is always equals to mass times acceleration. Clear? Now for the second boy. For the second boy, the force needed is, the mass is 40 kilogram. இவரையும் இப்போ 1 meter per second squareல accelerate பண்றாருனா he just need a 40 newton. He just need a 40 newton. Clear? இப்போ இங்க பாருங்க, now the inertia means சார் யாருக்கிட்ட அதிகமா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஆக்சலரேட் பண்ணணுமோ அவங்களுக்கு மோர் இனர்ஷியா. அப்படின்னா அவங்க சீக்கிரமா அவங்களோட ரெஸ்ட் பொசிஷனை மாத்திக்க மாட்டாங்க. நீ 400 நியூட்டனுக்கு பதிலா ஒருவேளை 300 நியூட்டன் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இவரோட இனர்ஷியா சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். பட் இவருக்கு 300 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா இவர் 1 மீட்டர் per second ஸ்கொயர்ல போறதுக்கு பதிலா 10 மீட்டர் per secondலயோ 12 மீட்டர் per second ஸ்கொயர்லயோ போக ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா for moving this body he needs just a 40 newton with 1 meter per second square. சார் 40 நியூட்டனுக்கு பதிலா நீங்க 320 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா இவர் இன்னும் ஸ்பீடா ஆக்சலரேட் ஆவாரு. ஆனா இவரு even 1 meter per second square கூட ஆக்சலரேட் ஆக மாட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? more mass having more inertia at rest. நல்லா கவனிச்சுக்கோ. ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மாஸ் அதிகமா இருக்கோ அவ்வளோ இனர்ஷியான்னு அர்த்தம். பட் எக்ஸாக்ட்லி இனர்ஷியா இஸ் நாட் அ மாஸ், பட் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் மாஸ். மோர் மாஸ் மோர் இனர்ஷியா. கிளியர்? இனர்ஷியானா அவரோட ஸ்டேட்டை மாத்திக்க மாட்டேன்னு சொல்ற கேரக்டருக்கு பேரு இனர்ஷியா. நான் ரெஸ்ட்லயே தான் இருப்பேன், நீ என் மேல ஃபோர்ஸ் கொடு அப்பதான் நான் போவேன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு பேரு இனர்ஷியா. இட்ஸ் நாட் அ பிசிக்கல் குவான்டிட்டி, இட்ஸ் ஜஸ்ட் அ டேர்ம். That's all. It's just a term. I hope this makes sense. Yes, for more mass, more inertia, but not exactly mass and inertia same. Massum inertiaum same கிடையாது. Inertiaங்கிறது just a term. என்ன termனா, இப்போ நான் ரெஸ்ட்ல இருக்கேன்னா நான் inertia of restல இருக்கேன். என்ன புஷ் பண்ணனும்னா நீ எனக்கு ஃபோர்ஸ் கொடு. என்னோட inertia was rest until you are applying an external force அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த டேர்முக்கு பேர் தான் inertia. It's my inertia. I was in rest. இதே நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் வீங்கிற வெலாசிட்டில என்னோட inertia motion. என்ன ஸ்டாப் பண்ணணும்னா இல்ல இன்னும் ஸ்பீடா போக வைக்கணும்னா நீ என் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். கிளியர்? Why weight is measured in kg not in newton? No. Weight not is in weight. I mean weight will not measured in terms of kg. It is not measured in kg. Guys listen, நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் கவனிங்க. மாஸ் தான்ப்பா கிலோகிராம், மாஸ் தான் கிலோகிராம். வெயிட்டுக்கு பேரு கிலோகிராம் கிடையாது, வெயிட்டுக்கு பேரு kg weight. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், kg போட்டு பக்கத்துல WT ன்னு போட்டிருப்பாங்க. It is not kg, Udaya Ranjani.
Udayaranjani, it is not kg, it is kg weight. Kg weight. Kg dot WT. Okay. நீங்க நார்மலா ஏதாவது like ஏதோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஸ்கூல்லையோ உங்கள் வெயிட் என்னன்னு கேட்டு ஒரு டேஷ் போட்டு பக்கத்தில் கேஜின்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க தெரியாமல் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் நாட் கேஜி, இட் இஸ் கேஜி வெயிட். டு யூ நோ ஒன் திங்? டு யூ நோ ஒன் திங்? லிசன், 1 kg வெயிட் அப்படின்னா 10 நியூட்டன் அர்த்தம். 1 kg வெயிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 நியூட்டன். இப்போ ஒருத்தங்களோட வெயிட்டை 63 kg வெயிட்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் 63 into 10 நியூட்டன். கமான் லிசன், இங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a boy weighs 60 kg வெயிட்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, a boy weighs 60 kg weight, which means this is nothing but 60 into sir kg weight அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? 1 kg weight is equals to 10 newton. So instead of kg weight I can use 10 newton, which means 600 newton. Okay, 60 kg weight means 600 newton. Is this clear now? Clear? Okay. பா அது நியூட்டன் பா, அது யூனிட். லிங்கேஷ் வீரா, 1 centimeter is how it is 10 millimeter அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களே. It is standard, you know. It is standard. 1 kg weight அப்படின்னா 10 newton. Like listen, like 1 meter is equals to 100 centimeterன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் 1 kg weight அப்படின்னா 10 newton அர்த்தம். Okay, great. Hi K7. Okay, shall we move to the next law? Come on. The second law. Is this clear? நான் இப்போ explain பண்ணதோட தான் இதுவும். There is nothing different. Listen. For this ball, கவனிங்கப்பா, இந்த பால் இப்போ இந்த ரெட் கலர் பால் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. Its inertia was it rest condition. Now the person is hitting the ball with the help of a bat. Okay, so இப்போ இந்த பாலை இவர் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து ஹிட் பண்றாரு. இப்போ நீ கொடுக்கிற ஃபோர்ஸ் எஃப் தான், பட் த பால் இஸ் வெரி ஸ்மால், விச் மீன்ஸ் த மாஸ் இஸ் வெரி ஸ்மால். சார் சின்ன மாஸுக்கு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதனால ஒரு ஆக்சிலரேஷன் வருது, அந்த ஆக்சிலரேஷன் பெரிய ஆக்சிலரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ அதே பேட்ஸ்மேனை ஒரு காரையோ ஒரு ட்ரக்கையோ ஹிட் பண்ண சொல்றீங்க வித் த சேம் ஃபோர்ஸ். இப்போ இந்த காரையும் இவர் அதே ஃபோர்ஸ்ல தான் ஹிட் பண்றாரு, ஆனா இப்போ இந்த ட்ரக்கோட மாஸ் அதிகமா. when compared to the ball ball is very small, so it has very small mass. Okay, small massக்கு F-ங்கற ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பெரிய ஆக்சிலரேஷன் போச்சுனா, இப்போ நீங்க பெரிய மாஸ்க்கு அதே ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா இவர் ரொம்ப கம்மியா ஆக்சிலரேட் ஆவாரு. அததான் இங்க சொல்றாங்க, this F is equals to பெரிய மாஸுக்கு சின்ன ஆக்சிலரேஷன், சின்ன மாஸுக்கு பெரிய ஆக்சிலரேஷன் if the force is constant. If the force is constant. Listen, இந்த பால் போற ஆக்சிலரேஷன்லயே இந்த காரையும் என்னால ஆக்சிலரேட் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமான ஃபோர்ஸை நான் கொடுக்கணும். இந்த பாலுக்கும் இந்த காருக்கும் ஒரே ஃபோர்ஸ் கொடுத்து நான் அடிச்சேனா, ஹிட் பண்ணா, இந்த பால் போற ஆக்சிலரேஷன்ல இந்த காரால போக முடியாது. ரீசன், இவருக்கு மாஸ் அதிகம், இவருக்கு மாஸ் கம்மி. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, for the constant force m1 into a1 is equals to m2 into a2. Okay, here m1 is mass of the ball, m2 is mass of the truck. அப்படி வெச்சுக்கோங்க. Mass of the ball is m1, mass of the truck is m2. Now acceleration of the ball is a1, acceleration of the truck is a2. See, இதுல யாருக்கு acceleration அதிகம், யாருக்கு acceleration கம்மியா வரும் அப்படினா, we know force is m into a.
இப்போ இந்த பாலுக்கும் அதே ஃபோர்ஸ் தான். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு m1 into a1, f is equals to m1 into a1. அதே ஃபோர்ஸ் தான் ரெண்டாவது கேட்டகரிக்கும் வருது. ரெண்டாவதுனா ட்ரக்கோட மாஸ் m2, அவரோட ஆக்சிலரேஷன் a2. ஸோ சேம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு m2 times a2. ஓகே, இது இப்போ இவங்களை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இது என்ன சொல்லுது? m1 divided by m2 is equals to a2 divided by a1. Okay, which means acceleration and mass are indirectly proportional. Acceleration and mass are indirectly proportional, which means more mass, lesser acceleration. Lesser mass, more acceleration. சின்ன mass அதிகமா accelerate ஆகும், பெரிய mass கம்மியா accelerate ஆகும். ஒருவேளை force கான்ஸ்டன்ட்டா இருந்தா, keep it in mind. ஒருவேளை force கான்ஸ்டன்ட்டா இருந்தா, சார் force மாறுச்சு அப்படின்னா acceleration-ஐயும் ஒன்னால எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். Okay, for same force only I'm speaking. Clear? So now the second law. Hey, listen guys, second law என்ன பேசுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். கவனிங்க. Listen. If the mass is m and the external force acting on the mass is f, now the acceleration of the object is a, which means the external force, sir, இங்க external force வெறும் f மட்டும் தான் இருக்கு. So f is equals to m into a. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனிச்சுக்கோ. சார் ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் சார் இருந்துச்சு, அதனால அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். கரெக்ட், nothing is changed. Okay, but let me give you some other example. Okay, நான் இங்க கொடுக்கிறேன், இங்க பாருங்க. Now the same mass is subjected by two different forces. இப்போ என்ன நடக்கும்? Now the same mass is subjected by two different forces. One is F1 and another one is F2. இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க? Hi Yogeshwaran. Hi Rekha Sadhana. Sir, I am Sadhana from Vedantu. Unit test 2 will be start on August 7, sir. My physics portion is motion in plane fully and loss of motion is fully, sir. Okay, Rekha, பார்க்கலாம். ஓகேங்களா, முடிச்சிடலாம். Don't worry. Great. Object remain at same place? No. How you tell? எப்படிப்பா same placeலயே இருக்கும்? How it will be in same place? Come on. நான் இப்போ அடுத்ததுல என்ன சொல்றேன்? Okay. Second law தான் anyways நான் இங்க டீச் பண்றேன். இங்க கவனிங்க. The mass is m. Okay. Come on. The force is 100 Newton. Right side acting. Okay. The left side force is maybe 50 Newton. இப்போ இது வந்து 50 Newton. Now tell me, what is external force or what is net force on the mass? சார் இப்போ என்ன சொல்லணும்? ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, if there are two more forces acting on the body or acting on the system, then the net force we need to find by using vector rule. வச்சு நம்ம net force கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இதுல யாரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ்னு பார்க்கணும்பா. Now 100 Newton is maximum because of the other force is 50 Newton. Correcta? So the result will be, listen, so the result will be maximum minus minimum if the two forces acting opposite direction. Keep it in mind. If the two forces acting opposite direction, then maximum minus minimum. Maximum is 100, minimum is 50, which means 50 Newton act ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இவர் மேல வெறும் 50 Newton acting in the direction of maximum அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க ரெண்டு ஃபோர்ஸா இருந்த சிஸ்டம் ஒரே ஃபோர்ஸா மாத்தி வச்சிட்டீங்க இப்போ இது ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்கு அப்படினா so this 50 newton force is equals to mass into acceleration இப்போ ஒருவேளை இந்த மாஸ் வந்து 5 கிலோகிராமா இருந்தா இந்த மாஸ்க்கு பதிலா நீங்க 5 போட்டுருப்பீங்க 5 உம் 15 கேன்சல் பண்ணீங்கனா acceleration is 10 or if the acceleration is 2 ஒருவேளை क्वेश्चनல acceleration 2 ல போகுது அப்படினாங்கனா so 50 equals to m into 2 2 இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா 50 by 2 is 25 so the mass should be 25 kilogram clear is this clear yes same direction act ஆச்சுனா we need to add if it is same direction we need to add okay come on I will tell you no problem okay இந்த செகண்ட்ல அப்படியே இருக்கட்டும் 1 minute செகண்ட்ல அப்படியே இருக்கட்டும் நான் உங்களுக்கு வேணும்னா இப்போ வேற டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுனா என்ன பண்ணனும்ங்கறத நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு okay keep I can add okay இப்போ கிளியர் இப்போ தெரியுதாப்பா come on tell me is I visible இப்போ தெரியுதா ஓகே listen நான் உங்களுக்கு இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கவனிங்க for first case if the mass is m and the external force is f ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சுனா this force is nothing but external force sir ஒரே ஒரு force தான் இருக்கு அவர்தான் external force அவர்தான் net force sometimes அத நம்ம net force னு சொல்லுவோம் sometimes அத நம்ம external force னு சொல்லுவோம் ரெண்டும் ஒண்ணு தான் ஓகேவா so this external force or net force is equals to mass into acceleration இது ரொம்ப basic ஓகேவா the second method கவனி second method if the mass is m and there are two forces listen there are two forces acting in same direction சார் ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது சார் அப்ப என்ன பண்ணனும் அப்படினா we need to add the forces because if two vectors acting in the same direction then we need to add the vectors அவ்வளவுதான் okay because force is nothing but vector இது ஒரு பேசிக் வெக்டார் ரூல் ஓகே இதுல இருக்க 5 கேஸுமே நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா கவனிங்க இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆச்சுனா is nothing but two vectors is acting same direction if two vectors is acting in same direction then என்ன பண்ணனும் we need to add those vectors சார் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணனும் f1 plus f2 இதுதான் net force now acceleration is a ஃபார்முலா என்ன சொல்லுது net force is nothing but f1 plus f2 so f1 plus f2 is equals to mass into acceleration is this clear guys okay come on third rule is if there are two forces acting mutually perpendicular if there are two forces acting mutually perpendicular on the mass mutual act ஆச்சுனா perpendicular act ஆச்சுனா then we need to find the resultant force by using parallelogram rule யூஸ் பண்ணி நம்ம net force கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா root over first force square plus second force square இதுதான் net force okay ரெண்டு forces mutually perpendicular act ஆச்சுனா then the resultant force should be between the forces சார் ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் நடுவுல தான் அந்த resultant force எங்கயோ வர போகுது அந்த resultant force எப்படி கண்டுபிடிக்கணும் root over first force square plus second force square for example இது ஒருவேளை 8 நியூட்டன் இது ஒருவேளை 5 நியூட்டனா இருந்துச்சுனா 8 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் 64 plus 25 அது எடுத்தீங்கன்னா root x வரப்போகுது அந்த வேல்யூ வச்சு தான் we need to solve this sum
clear? So இதுதான் இப்ப net force. This net force is equals to mass into acceleration. இப்ப இந்த பால் என்ன பண்ணும்னா இந்த பால் இப்படி போறதுக்கு பதிலா இப்படி இன்க்ளைனா போகும். Clear? Then next, okay, if there are two forces inclined with each other, which means there is some theta between them. Sir, first 90 degree ல இருந்துச்சு, இங்க பாருங்க 90 degree ல இருந்துச்சு, அதனால root over f1 square plus f2 square போட்டோம். But இங்க 90 degree ல இல்ல, it is actually inclined with respect to each other. Some theta ல இருக்கு. இப்போ resultant எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, resultant for this situation our net force is equals to root over f1 square plus f2 square plus 2 f1 f2 into cos theta. இதுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இந்த தீட்டாவோட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், f1 f2 ரெண்டையுமே இங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, இந்த ரிசல்ட் தான் இப்போ m into a க்கு ஈக்குவல், மாஸ் into acceleration க்கு ஈக்குவல். Clear? Great. So இதுதான் methods. இன்னொரு மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். If there are two forces acting opposite direction, then maximum minus minimum is in the direction of maximum. Okay? The fifth one is nothing but if there are two forces acting opposite to each other. Okay? If here condition is very necessary. If f1 is maximum when compared to f2. Sir, f1 ஒருவேளை பெருசா இருந்து f2 ஒருவேளை சின்னதா இருந்துச்சு அப்படினா, then the resultant force in the direction of maximum. அப்ப என்ன வரும், ரிசல்ட்டோட வேல்யூ maximum minus minimum, f1 minus f2 தான் அதோட வேல்யூ. Then this f1 minus f2 should be m into a. So f1 minus f2 is equals to mass into acceleration கண்டுபிடிக்கணும். Clear? Yes, maximum minus minimum, then the direction should be in the maximum. Maximum ஓட directionல தான் இருக்கணும். ஒருவேளை இப்போ f2 பெருசா இருந்து f1 சின்னதா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, f2 minus f1 பண்ணிருப்பேன், நெக்ஸ்ட் f2 ஓட டைரக்ஷன்ல போட்டுருப்பேன். என்ன கேக்குறீங்க உதயவர்தினி? What is direction of acceleration in fourth case? இதாமா root over f1 square plus f2 square plus 2 f1 f2 into cos theta, okay, is equals to m into a. So a is equals to root over f1 square plus f2 square plus 2 f1 f2 cos theta divide by m. இங்க divide by m, இந்த m எடுத்து இங்க பாருங்க, காமன் டிவைட் போட்டு இந்த m கொண்டு வந்து இங்க டிவைட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. Okay, that is acceleration. Great. So if you want you can take screenshot. Direction we need to find by using parallelogram rule பா. இந்த சாப்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை. உங்களுக்கு டைரக்ஷன் வேணும்னா வெக்டார்ஸ் டீச் பண்ணும்போது நான் சொல்றேன், இதே தான் வெக்டார்ஸ்ல எடுப்போம். அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டைரக்ஷன் ரிசல்டன்ட்டோட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு டைரக்ஷன் வேணும்னா நான் சொல்றேன், இங்க பாருங்க, tan alpha is equals to b sin theta divided by a plus b cos theta. Okay, so இதுதான் டைரக்ஷன் for this situation. இந்த சிச்சுவேஷனுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இதை தான் யூஸ் பண்ணணும். சார் யார் சார் ஆல்ஃபானா, இதுதான் ஆல்ஃபா, ரிசல்டன்ட் வெக்டாரோட ஆல்ஃபா. Here theta is nothing but this one, theta. b வெக்டார்ங்கிறது இவரு f2 இருக்கால, அவர் தான் b வெக்டார், இவர் a வெக்டார். ஓகே, இவரை a வெக்டார்னு எடுத்துக்கணும், இவரை b வெக்டார்னு எடுத்துக்கணும். Or you can tell f2 into sin theta divided by f1 plus f2 into cos theta, which is also correct. Okay, great. Okay, now come to this topic. I mean the second law. இந்த செகண்ட் லால தான் உங்களுக்கு क्वेश्चंस நிறைய வரும். ஓகேவா? சோ இந்த செகண்ட் லாவை ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. அதுவும் இங்க ஒரு ஃபார்முலா போட்டுருக்கேன் பாத்தீங்களா, இது very 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 important. This formula is very very important. Okay, listen. யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா external force is equals to mass into acceleration னு சொல்றோம் இல்லையா? Yeah, that is absolutely correct. தப்பு கிடையாது, கரெக்ட் தான். பட் அதுலயே இன்னும் டெப்தா பார்க்கணும் அப்படின்னா here if the mass is constant, சார் மாஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது தான்
mass into acceleration is external force. In some cases, mass cannot be constant. Mass cannot be constant. Who is this? பைஜூஸ் ஃபோட்டோவா? கலர் வச்சு சொல்கிறீங்களா? ஐ எம் ரேண்டம்லி பிக்கிங் சம் பிக்சர்ஸ். ஓகே, okay guys, listen. So now if the mass is constant, then mass into acceleration is equals to external force. Okay, that is correct. But in some cases mass cannot be constant. Sir, mass எப்படி சார் கான்ஸ்டன்ட் இல்லாம போகும்? What is the flaw in Aristotle sentence? Okay, Aristotle sentence na என்னன்னா, நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்க தூக்கி கீழே போட்டாலும் ஃப்ரீ ஃபால்ல போட்டாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒரே டைம்ல தான் கிரவுண்டை ரீச் பண்ணும். அதுதான். No, mass is not constant always. Yes, mass sometimes can be variable. Okay, நான் explain பண்றேன் how the mass is may varies. இங்க பாருங்க, if listen, if this is a truck, okay, listen, இப்போ இந்த ட்ரக் ஒருவேளை வீங்கிற ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க, வீங்கிற வெலாசிட்டில போயிட்டு இருக்கு. ஓகே, த ரீசன் இஸ் என்ஜின் இன்சைடு த ட்ரக். ஓகே, இப்போ இந்த ட்ரக்ல வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் திஸ் ட்ரக் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் த ட்ரக் பிளஸ் வாட்டர் ஆஃப் த ட்ரக். கரெக்டா? இந்த ட்ரக்குக்குள்ள இருக்க வாட்டரும் இந்த ட்ரக்கோட மாஸும் சேர்ந்தது தான் இதோட கம்ப்ளீட் மாஸ். இதோட கம்ப்ளீட் மாஸ். கரெக்டா? இப்போ இந்த ஃபுல் சிஸ்டமும் மூவ் ஆகிறதுக்கு ரீசன் the engine existing some force. என்ஜின்ல இருந்து வெளில வர ஃபோர்ஸ் தான். கரெக்டா? இப்போ இந்த ட்ரக்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஹோல்ஸ்ல இப்போ ஒருவேளை வாட்டர் டிராப் வருது. வாட்டர் கீழே வந்துகிட்டே இருக்கு, வெளில ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற மாஸ் ஒருவேளை கேபிட்டல் M இருந்துச்சுன்னா, this capital M is nothing but mass of the truck plus mass of the water inside the truck. இன்னும் ஒரு 10 minutes கழிச்சு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு some liter of mass leak out ஆகி போயிருமா? வெளியே போயிருக்குமா? ஒரு some amount of water. இப்போ கேபிட்டல் Mங்கிறது M டேஷா மாறி இருக்குமா? கொஞ்சம் மாஸ் அதுல இருந்து ரெடியூஸ் ஆயிருக்குமா? Is that correct? நான் சொல்றது புரிஞ்சுதா? So இதுல இருந்து கொஞ்சம் மாஸ் வெளியில வந்ததுனால the mass will vary, right? For this situation we need to use this formula. இங்க பாருங்க, எப்பெல்லாம் மாஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கோ அப்ப நீங்க மாஸ் into dv by dt ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். This dv by dt is nothing but acceleration. இது எப்ப யூஸ் பண்ணோம்? When the mass is constant. In some cases velocity can be constant. In some cases the velocity can be constant. For constant velocity, mass if it is changes. Sir, ஒருவேளை mass variable இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல
நீங்க external force is equals to the constant velocity into dm by dt யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல வெஹிக்கிள் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் தெரியும். Okay, so actual formula of Newton's forces or external forces m into dv by dt plus v into dm by dt. Sir, இதுதான் actual formula. இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணனும்னா when the mass is constant we can use mass into dv by dt. This dv by dt is nothing but acceleration. This dv by dt is nothing but acceleration. So mass into acceleration போடலாம். எப்போ when mass is constant. இப்போ இதுவே velocity mass வந்து வேரியபிளா இருந்துச்சு அப்படினா then definitely the velocity should be constant. For that situation we need to use dm by dt into velocity. Clear? Is this clear? So please note down this equation. This is very very important. Okay, for external force. For external force always the force is not equals to mass into acceleration. In some cases it is mass into acceleration. In some cases it is velocity into dm by dt. The change in mass with respect to time. Sir, இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாஸ் கீழ இறங்கிட்டே இருக்குமா? இந்த டேங்க்ல இருந்து கீழ ஒலிக்கிட்டே இருக்குமா? கீழ போக போக இதோட டோட்டல் மாஸ் கம்மியாயிட்டே போகும் இல்லையா? That is generally dm by dt. The change in mass with respect to time taken. Clear? Clear? Thank you pa. Come on, so please note down that equation. Okay, that is actually Newton's second law for any type of questions. Okay, you know, for the constant mass or maybe the variable mass. For variable mass we need to use the second part. For constant mass we need to use first part. Clear? Okay, what happened? Two formula dv by dt into m and v into dm by dt. Separate or same? Actually ரெண்டுமே சேமா இருக்க சான்ஸே கிடையாதுப்பா. ஒரு ஃபார்முலாக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல m கான்ஸ்டன்ட்டா போட்டுருக்கேன் இல்லையா? m கான்ஸ்டன்ட்டா போட்டுட்டீங்கனாலே பக்கத்துல dm by dt வர முடியாது. ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 வரும்ல. ரைட்? இப்போ m கான்ஸ்டன்ட் பா, இந்த போர்ஷன்ல m கான்ஸ்டன்ட் ஓகே. இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் m dm by dt பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 0 ஆயிடுமா? Then 0 into velocity in the part is 0 ஆயிடும்ல. So for constant mass this first part only applicable. Okay, for variable mass the second part is applicable. Correct? Yes. Then come to this portion. So இதுல அவங்க என்ன explain பண்ண வராங்க அப்படினா, initially the car starts with v0 velocity. This v0 is nothing but initial velocity. The mass of the car is m0, okay, m0 into the time taken, time when the car starts is t0. The displacement or position of the car is x0. இப்போ என்ன பண்றாங்கன்னா, force, generally the force is equals to change in momentum divided by the time interval is force. இப்படியும் சொல்லலாம். இங்க change in momentum னா என்ன? Mass into change in momentum na final velocity minus initial velocity. Change in time is nothing but time taken. This is equals to force. Now v minus u by t by using kinematic equation. v minus u divided by t is nothing but acceleration. So mass into acceleration is equals to force. Clear? Great. Next போலாமா? Okay, now Newton's third law.
listen, Newton's third law is, இது ஆல்ரெடி எல்லாருக்குமே நிறைய தெரியும். Newton's third law, எங்க ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆகுதோ கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் திருப்பி அதோட ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நம்ம ஒரு டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா திருப்பி என்ன ஆகும், நம்ம மேலேயே ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாலை புஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எஃப்ங்கிற ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணும்போது அந்த வால் திருப்பி என்ன பண்ணும், அதே ஃபோர்ஸ் கொடுத்து உங்களை புஷ் பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா டேபிள் மேலே இப்போ புக்கு அதோட வெயிட்டை கொடுக்குமா, எம்ஜிங்கிற வெயிட்டை டவுன்வர்ட் புஷ் பண்ணுமா டேபிளை, திருப்பி டேபிள் என்ன பண்ணும், அதே எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து புக்கை மேலே புஷ் பண்ணும் இந்த சென்ஸ் புக்கு மேலே போகாது, புக் டவுன்வர்ட் கொடுக்குற ஃபோர்ஸும் புக் மேலே டேபிள் கொடுக்குற அப்வர்ட் ஃபோர்ஸும் ரெண்டும் மேக்னிடியூட் வைஸ் சேம். Okay, if there is same force acting in opposite direction, then the object should be in equilibrium state, or we can call it is rest. Okay, இப்போ அதுதான் நீங்க இந்த வாலை F1ங்கிற ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணீங்கன்னா வால் திருப்பி உங்களை அதே F1க்கு ஈக்குவலான ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணும். ஓகே, கண்டிப்பா இந்த F2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா F1க்கு ஈக்குவலா தான் இருக்கும். Only the change is F1 towards x axis. Now this F2 is minus x axis. So அதனால நீங்க என்ன சொல்லலாம்னா minus F1 அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகே, minus F1 அப்படின்னு சொல்லலாம். This F2 is nothing but minus F1, which means the magnitude is same, the direction only opposite. Okay, next இப்போ நீங்க ஒரு டேபிள் மேல ஒரு புக்கை வச்சீங்கன்னா கூட mass of the book is m. Now ஓகே, இப்போ இந்த புக் என்ன பண்ணுனா mங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து டேபிளை கீழே புஷ் பண்ணுது. m into g is nothing but weight. This is now the downward force of the book. இப்போ இந்த டேபிள் என்ன பண்ணுனா திருப்பி அதே ஃபோர்ஸை அப்வர்ட் கொடுக்கும். டவுன்வர்ட் இவர் fங்கிற ஃபோர்ஸை கொடுத்து புஷ் பண்ணா திருப்பி டேபிள் என்ன பண்ணும், அதே ஃபோர்ஸை கொடுத்து அப்வர்ட் புஷ் பண்ணும். Here these two forces are equal. This force is generally called normal force. இந்த சிச்சுவேஷன்ல இது நார்மல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல நீங்க எங்க புஷ் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகிற இந்த ஃபோர்ஸ்க்கு பேரும் சேம் நார்மல் ஃபோர்ஸ். This normal force is nothing but minus F1. It's just opposite to F1, magnitude wise exactly same. இதுவும் அதேதான். This Fn is nothing but weight of the book. This Fn is nothing but weight of the book. Is this clear? Okay, so this is generally third law of Newton's. And one more thing, the force always exist by two. எப்பவுமே ஃபோர்ஸ் ரெண்டா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆகாது. even if it is a frictional force or whatever the force. Okay, viscous force, எந்த ஃபோர்ஸா இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிட் பை டூ. பேரா தான் ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆகும், தனியா ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆகாது. அதுல இன்னொரு பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we are called it is reactional force. கரெக்ட்டா? எஸ், தியரி தான் நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தியரி தான். in next session only we will start by a numerical. Okay, fine. Come on, here this is a propeller. Okay, engine la irukka propeller. If the engine is moving forward due to, if the propeller is moving forward due to the engine, okay, engine ala and the propeller and rocket is moving forward, idukku reason there is some backward force. Okay, இத வந்து என்ன சொல்லுவாங்க na expel force னு சொல்லுவாங்க. expel force. Okay, this is expel force, this is nothing but forward force. This forward force helps to move that rocket with some acceleration. Now the mass of the rocket is m, so this m into a is equals to forward force. Okay, exactly this forward force is equals to expel force. Expel force is nothing but the amount of gas, okay, which is come out from the propeller. Sir, propeller irundhu velila amount of gas velila varudhu illaya, and the gas propulsion oda force, that is generally called expelled force. Okay, this expelled force எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா by using the second, நான் first என்ன சொன்னேன், இங்க பாருங்க, இந்த கேஸ்ல பாருங்க where it is,
இங்க சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டுமே நம்ம நியூட்டன்ஸ் லாக்கு யூஸ் பண்ணுவோம். நியூட்டன்ஸ் லா கொடுக்கிறது ரெண்டுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் தானே. இப்போ இந்த ரெண்டாவது பார்ட் யாருக்கு ஈக்குவல்னா, இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பெல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். இங்க பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல this forward force is equals to mass of the rocket into acceleration of the rocket. ஏனா இவர் accelerate ஆகிறதுக்கு reason this force. ஓகேவா? பட் இங்க இந்த எக்ஸாக்ட் ஆகுதுல இந்த gas ஓட force எப்படி கண்டுபிடிக்கணும்னா, velocity of the gas which is comes out from the exhaust or the propeller. இந்த propeller இருந்து வெளியில வர இந்த gas ஓட velocity into dm by dt. This is nothing but expelled force of the propeller. Okay, is this clear? Okay, same inga dhaan kuduthukanga parunga. There are two types. One is the system, the rocket, if it is moving with constant velocity. Sir, இது accelerate ஆகல, constant velocity ல rocket மேல போகுது. அப்படினா என்ன அர்த்தம்? இந்த rocket மேல upward act ஆகுற அந்த forceம், okay, forward forceம் downward act ஆகுற this weight of the rocket is equal. இங்க போட்டுருக்காங்க பாருங்க, the reactional force of the rocket and the weight of the rocket both if it is equal. சார் ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னப்பா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0. ரீசன் the forward force and the weight of the rocket are same. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேமா இருந்தாங்கன்னா there is no acceleration. பட் acceleration இல்லனாலும் the rocket can move with constant velocity. ராக்கெட் வந்து constant velocityல மேல போகும். ஓகே, இந்த second condition, if the velocity is changing by some amount of dv with respect to the time taken of del t ங்கிற டைம்ல dv ங்கிற velocity add ஆயிட்டே போச்சுனா there is acceleration. சார் velocity இப்ப increase ஆயிட்டே போகுதா, அப்ப இவருக்கு upward acceleration இருக்கு. downward என்னென்ன components இருக்கு? downward mg, அதாவது weight of the rocket இருக்கு, அது கூட சேர்ந்து the expelled force இருக்கு. Now the upward force is nothing but forward force. இப்போ this upward force is not equals to mg, I mean expelled force, but this upward force, expelled force and mg are same. Correct? So in the situation there is some acceleration for this rocket. Okay va? Okay. Now next, linear momentum or conservation of momentum. Too bright. Okay, next session I will decrease the brightness. Okay, don't worry. Come on. Linear momentum or conservation. So conservation அப்படினாலே என்னது? Conservation means there is no change in the momentum. யாரா அவனுங்க? சும்மா வந்துட்டே இருக்கானுங்க. Okay, come on. Now, conservation of momentum, guys. Listen, conservation of momentum na collide ஆகிறதுக்கு முன்னாடியும் collide ஆனதுக்கு அப்புறமும் momentum constant-ஆ இருக்கும். momentumல எந்த changes-உமே வராது.
ஓகேவா? அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஃபோர் கொலிஷன் அண்ட் இது டியூரிங் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷன்லயும் ஆஃப்டர் கொலிஷன்லயும் if the momentum is constant then we called it is conservation of momentum. okay, collisionக்கு முன்னாடி first mass வந்து m1, second mass m2. first mass ஓட velocity is u1, second mass velocity is u2. okay, first mass is m1, second mass is m2. okay வா? yes, for me also. எனக்கு அதான் ஆகுது. okay, leave it, no problem. listen, இப்போ இந்த ரெண்டு மாசம் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி their individual velocities are u1 and u2. okay, mass are m1 and m2. okay, after collision collide ஆனதுக்கு அப்புறம் if there is any change in the velocity, even if there is any change in the velocity also, the total momentum will not change. sir, இவரோட velocity u1 ஆ இருந்தவர் v1 ஆ மாறிட்டாரு, இவரு u2 ஆ இருந்தவர் v2 ஆ மாறிட்டாரு. velocity மாறி இருந்தாலும், direction மாறி இருந்தாலும், magnitude மாறி இருந்தாலும், again the total momentum is always constant. so எப்படின்னு பார்க்கலாமா? listen, now what is momentum actually? sir, momentum அப்படினா என்னன்னா mass into velocity. okay, mass into velocity is nothing but momentum. okay, இப்போ collide ஆகிறதுக்கு முன்னாடி momentum for the first object, let it be p1. இது before collisionனால bc அப்படினு வச்சுக்கிறேன். ஓகேவா? then momentum of the second body is p2. இது before collisionனால p2bc அப்படினு வச்சுக்கிறேன். ஓகேவா? now the total momentum of before collision, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன்ல கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் மொமெண்டமும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற டோட்டல் மொமெண்டம். ஓகே, which means total momentum before collision is always equals to total momentum after collision. இங்க before collisionல இருக்கிற total momentum என்னென்ன? இவரோட momentum m1 into u1, right? but this u1 is acting towards x axis. now come on, p1bc na என்னப்பா? first mass ஓட momentum before collision. okay, collide ஆகிறதுக்கு முன்னாடி first mass ஓட momentum. first mass collide ஆகிறதுக்கு முன்னாடி m1 ஆ தான் இருந்தாரு. okay, அதனால அது m1 தான், no problem. then இவரோட velocity u1 towards x axis or towards I cap. so u1 towards I cap. listen, momentum is a vector quantity, so we should give the direction. momentum ஓட டைரக்ஷனை நம்ம கொடுக்கணும் இல்லையா? so momentum இப்போ x axisல இருக்கா, I capல இருக்கா, அதனால இது நம்ம எப்படி சொல்லுவோம்? m1 u1 I cap னு சொல்லுவோம். okay, next, momentum of the second object before collision is, second object ஓட momentum before collision என்னன்னு பாருங்க, m2 into u2. okay, now this is m2 into u2, but this u2 is acting opposite to u1. sir, u1 க்கு oppositeல இருக்கு, or minus I axis னு சொல்லலாமா? minus I axis, so this is minus I cap or minus x axis. okay, so this is what total momentum of the system before collision. now I mean individual momentum தான். இப்போ இத கண்டுபிடிக்க போறோம். total momentumனா p1 யும் p2 யும் ஆட் பண்ணனும், அதான total momentum, correct? so the total momentum before collision is, momentum of the first object is m1 u1 I cap. okay, plus total momentum of the second object is m2 u2 minus I cap. so இங்க மைனஸ் போடுறதுக்கு பதிலா நான் இங்க மைனஸ் போட்டுக்கலாமா? we can use minus here, right? so இங்க யூஸ் பண்ணுங்க மைனஸ. m1 u1 I cap minus m2 u2 I cap. here I cap is common, so we can take it out. m1 into u1 minus m2 into u2 towards
I cap. So this is nothing but total momentum before collision, right? Similarly for the second situation, sir second situation la mass adhe da m1 da mass, velocity of the first object is towards negative x-axis, mass of the second body is m2, okay, velocity of the second body is towards plus x-axis. I cap na x-axis pa, x-axis la irukradha nama I cap nu solluvom, minus x-axis la irundha minus I cap, y-axis la irundhuchina j cap, minus y-axis la irundhuchina minus j cap, okay, z-axis la irundha k cap, minus z-axis la irundhuchina minus k cap, okay. So inga plus x-axis, so adanala I cap, inga minus x-axis, adanala minus I cap, inga minus x-axis, so adutha na minus I cap தான் போடுவேன். so இந்த பக்கம் plus x-axis இருந்தா plus I cap போடுவேன், ஓகேவா. now இப்போ செகண்ட் சிச்சுவேஷன், இப்போ இதுக்கு என்னப்பா momentum, இந்த இடத்துல momentum என்ன, momentum of the first object after collision, collide ஆனதுக்கு அப்புறம் momentum என்னன்னு கேக்குறேன். mass is m1, velocity is v1, okay, minus I cap, m1 v1 minus I cap is momentum of the second object after collision, AC nu போறோம் இல்லையா, after collision, okay. Similarly for the second one, p2 in after collision, collide ஆனதுக்கு அப்புறம் இவரோட momentum என்ன பண்ணுவீங்க, mass is m2, v2 is in the I axis, so v2 into I cap, okay, v2 in I cap, okay va. so now the total momentum in after collision, total momentum na ரெண்டு ஆப்ஜெக்ட் ஓட மொமெண்டமையும் நம்ம ஆட் பண்ணனும், இவரோட மொமெண்டம் பிளஸ் இவரோட மொமெண்டம், இவரோட மொமெண்டம் மைனஸ் I cap ல இருக்கா, so m1 v1 minus I cap plus m2 v2 plus I cap, ரெண்டிலுமே I cap காமன், so இந்த v1 ங்கற டேர்ம் இங்க வந்துச்சுனா நீங்க m2 v2 minus m1 v1 போடலாமா, so m2 v2 minus m1 v1 into I cap, so this is total momentum of the system before collision, is the total momentum of the system after collision, clear. now the rule conservation of momentum means total momentum before collision is always equals to total momentum after collision. அப்படினா இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சேமா தான் இருப்பாங்க. m1 u1 minus m2 u2 is equals to m2 v2 minus m1 v1, ரெண்டுமே I cap we can cancel, so final என்ன வரும், m1 u1 minus m2 u2 is equals to m2 v2 minus m1 v1, so this is what the conservation of momentum, conservation of linear momentum. Is this clear guys? so நீங்க இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலைட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேத்தோட வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகி இருந்தாலுமே மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது. டோட்டல் மொமெண்டம் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களோட டோட்டல் மொமெண்டம் 70 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டா இருந்துச்சுன்னா கொலைட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட மொமெண்டம் 70 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டா தான் இருக்கும். Is this clear? How to find I cap? Simple பா, x axis ல இருந்துச்சுன்னா I cap, minus x ல இருந்துச்சுன்னா minus I cap, y axis ல இருந்துச்சுன்னா j cap, minus y axis ல இருந்துச்சுன்னா minus j cap. okay, இப்போ நம்ம ஒரு ரெண்டு சம் போடுவோம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும், ஓகேவா. shall we move to problems? numerical solve பண்ணலாமா?
Hi pa. Hi. Okay. We'll solve numericals. Okay. Come on. The first question. Question எல்லாருக்கும் தெரியுதா? Hi. Question எல்லாருக்கும் தெரியுதாப்பா? Question எல்லாருக்குமே தெரியுதா? Okay. Come on. The question is, a ball hits the wall with velocity u by making an angle theta and goes back with the same velocity and same theta. Find the change in momentum. Find the change in momentum. Listen, change in momentum அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா momentum final minus momentum initial. கரெக்ட்டா? Change in temperature na என்னப்பா? Final temperature minus initial temperature. Change in velocity na final velocity minus initial velocity. அப்போ change in momentum na என்னது? Final momentum minus initial momentum. Clear? Now the situation is, situation என்ன சொல்றாங்க அப்படினா a ball hits a wall with a velocity of u. Okay, u ங்கற velocityல போய் இந்த பால் என்ன பண்ணுதுன்னா இந்த வாலை ஹிட் பண்ணுது. அப்படி ஹிட் பண்ணும்போது it makes some theta. இங்க தீட்டாங்கற ஆங்கிள்ல போய் இந்த பால் ஹிட் பண்ணுது வால் மேல. பட்டுட்டு என்ன ஆகுது? Again it repel. Okay, or rebound. Okay, the ball is rebound. The ball is rebound with the same velocity and same theta. Sir, theta ங்கற ஆங்கிள்ல போய் ஹிட் பண்ண அந்த பால் again theta ங்கற ஆங்கிள்லயே ரீபவுண்ட் ஆகி வருது. இப்போ எனக்கு தேவைப்படுறது என்ன அப்படினா what is change in momentum for this situation? Sir, இந்த situationல we need to consider the striking point or the hitting point is the actioning point. Sir, எந்த இடத்தை before after னு கன்சிடர் பண்ணனும்னா எப்போ வால் மேல ஹிட் பண்ணுதோ அதுக்கு முன்னாடி இருக்குது before condition. Okay, or before collision. ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்குது after collision. Okay, listen, இந்த மாதிரி சம் நிறைய டைம் நீட்ல வந்திருக்கு. Even JEE mains also we can see many times this type of problem. Okay, listen, எப்போ ஸ்ட்ரைக் ஆகுதோ இல்ல எப்போ ஹிட் ஆகுதோ அந்த ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்குது பிஃபோர் கொலிஷன், ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இருக்குது ஆஃப்டர் கொலிஷன். ஓகே, இப்போ பிஃபோர் கொலிஷன்ல velocity actually not in the direction of x axis or in the y axis. Actually the velocity is inclined. கரெக்ட்டா? velocity incline தான இருக்கு. x லியோ இல்ல minus y லியோ இல்ல plus y லியோ இல்ல minus x லியோ கிடையாது. even z or minus z ல கூட கிடையாது. it is inclined in the fourth quarter. கரெக்ட்டா? first x axis minus y axis க்கு நடுவுல தான வருது. so we need to convert this velocity. sir, இந்த velocity-ய we need to split as two components. ரெண்டு காம்பனண்டா இந்த velocity-ய நம்ம split பண்ணனும். thank you Archana. Okay, listen, if this is theta, what about this? sir, இது theta னா இதுவும் theta தானே? இதுவும் theta தானே? motion in plane-ல நான் உங்களுக்கு ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு போனா அது என்னவா மாறும்? வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு போனா என்னவா மாறும்? come on tell me. வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு போனா அது என்னவா மாறும்? fast 0வா?
ஏய் என்ன ஆச்சு இங்க பாருங்க இது ஒரு ஏங்கிற வெக்டார் இந்த வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வெக்டார் இங்க யாரா மாறுவாங்க இந்த வெக்டார் a cos தீட்டான்னு மாறுமா வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தா காசா மாறுமா அதே வெக்டாரை பெர்பெண்டிகுலரா வச்சீங்கன்னா சைனா மாறுமா இந்த இடத்துல இங்க அது a சைனா இருக்குமா கரெக்ட் தானே yes we need to split as two components அதுதான் இங்கேயும் பண்றோம் here u is nothing but velocity sir velocityங்கிறது வெக்டார் தானே இந்த வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா வெக்டார் into cos தீட்டாவா மாறுமா அப்ப இந்த u இங்க போச்சுனா u into cos theta கரெக்ட் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது இங்க இருக்கிறது அதே u இங்க வந்தீங்கன்னா இது u into sin theta சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இனிஷியல் சார் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது இனிஷியல் பிஃபோர் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது ஆஃப்டர் ஆர் இனிஷியல் இப்போ கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல we had two components okay one is u cos theta and another one is u sin theta சார் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ரெண்டு மொமெண்டம் இருக்கு ஃபர்ஸ்ட் மொமெண்டம் இங்க பாருங்க மொமெண்டம் இனிஷியல் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடியே மொமெண்டம் இனிஷியல் about x axis சார் இது x axis தானே so x axis ல இருக்கிற மொமெண்டம் in before collision கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி the mass of the ball क्वेश्चनல கொடுக்கல பட் நம்மளே m ன்னு எடுத்துப்போம் சரியா mass of the ball is m velocity of the ball about x axis is u cos theta எந்த ஆங்கிள்ல இருக்கு ஐ மீன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு x axis ல இருக்கா so it should be I cap it should be I cap இது புரிஞ்சுதா initial momentum or before collision momentum about x axis x axis ல இருக்கிற momentum okay about x axis என்னது m u cos theta into I cap right next we had second momentum அதே before collision ல we had second momentum அதுவும் initial condition தான் பட் எப்படி இருக்கு about y axis ல இருக்கா அது எவ்வளோ mass into velocity here velocity is u sin theta about minus j cap about minus j cap okay yes என்ன டவுட் லக்ஷ்மி சொல்லுங்க அப்படியே என்ன டவுட்ங்க in before collision we had two velocity which means we had two momentum one is about x axis and another one is about y axis okay in before collision we had two momentum சார் ஏன் ரெண்டு மொமெண்டம் வருது சார் இங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கு ஒன்னு x ஆக்சிஸ்ல இன்னொன்னு மைனஸ் y ஆக்சிஸ்ல அப்ப எனக்கு பிஃபோர் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரெண்டு மொமெண்டம் இருக்கு ஒன்னு about x ஆக்சிஸ் இன்னொன்னு about y ஆக்சிஸ் about x axis is m u cos theta I cap about y axis but இது plus y கிடையாது minus y அதனால m u sin theta ஏனா u sin theta தான் இப்ப velocity about y axis அதனால m into velocity velocity is nothing but u sin theta it's about minus j அதனால minus j cap clear then அதே மாதிரி தான் இப்போ இது after collision சோ அப்ப இத நான் என்னன்னு சொல்லுவேன் velocity final னு சொல்லுவேனா this final also we had two components correct நீங்க split பண்ணீங்கனா இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் இல்லையா இப்போ u இங்க வந்தா என்னவா மாறும் இது u cos theta இது u sin theta clear so after collision also we had two velocities which means we had two momentums one is about x axis and another one is about y axis clear Lakshmi is this clear no problem Ramya நீங்க இப்பல இருந்து பாருங்க அப்புறம் முன்னாடி நம்ம விட்டுட்டு வந்ததை you can rewind okay no problem great fine so final I mean இது initial condition இது final condition after collision in after collision we had two momentum because we had two velocities one is about x axis
பட் ஆனா இது எங்க இருக்கு மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு ஸோ mu cos theta about minus I cap. Then momentum final about y axis. Y axis ல இருக்க momentum என்ன mass into the velocity is u sin theta. இது எந்த பக்கம் இருக்கு சேம் மைனஸ் j ல தான் இருக்கு ஸோ மைனஸ் j cap. உங்களுக்கு listen guys, உங்களுக்கு ரெண்டு velocity before collision after collisionல அங்க ஒரு velocity இங்க ஒரு velocity ஓகே கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு velocity கொலைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரே velocity மட்டும் இருந்துச்சுனா நீங்க சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு டைரக்ட்டா ஃபைனல் இனிஷியல்னு போய்க்கலாம் சார் எனக்கு I ஆக்சிஸ் Y ஆக்சிஸ்னு ரெண்டு இனிஷியலும் ரெண்டு ஃபைனலும் இல்லாம ஒரே இனிஷியல் ஒரே ஃபைனல் இருந்துச்சுனா சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு நான் என்ன பண்ணிருப்பேன் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னு போட்டுருப்பானா டைரக்ட்டா ஏன்னா எனக்கு ஃபைனல் மொமெண்டம் ஒண்ணே ஒன்னு தான் இருந்திருந்தா ஓகே இனிஷியல் மொமெண்டமும் ஒண்ணே ஒன்னு தான் இருந்துச்சுனா நான் டைரக்ட்டா pf pi போட்டுருப்பேன் பட் இங்க எனக்கு ரெண்டு மொமெண்டம் இருக்கு இனிஷியல்லையே எனக்கு ரெண்டு மொமெண்டம் இருக்கு ஃபைனல்லையும் எனக்கு ரெண்டு மொமெண்டம் இருக்கு ஸோ இனிஷியல்ல இருக்க ரெண்டு மொமெண்டமையும் நான் என்ன பண்ணோம் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அபவுட் ஒய் ஆக்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணேன் அதே மாதிரி ஃபைனலையும் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போதும் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் அபவுட் ஒய் ஆக்சிஸும் கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா நீ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா momentum final about x axis minus momentum initial about x axis final ல இருக்கிற momentum about x okay x axis அதே மாதிரி initial momentum about x axis now final momentum about x axis என்ன mu cos theta minus I okay which means minus mu cos theta I cap then formula ல வர minus next initial momentum ஓடது mu cos theta I cap இப்போ minus mu cos theta னா minus 2mu cos theta about I cap இதுதான் change in momentum about x axis x axis ல இருக்கிற change in momentum இதுதான் clear next similarly we need to find change in momentum about y axis okay now change in momentum about y axis இதுவும் என்ன பண்ணனும் momentum final about y axis minus momentum final about x axis final momentum about y axis எதுக்கு equal minus mu sin theta into j cap next formula ல வர minus initial momentum about y axis என்னது அதுவும் mu sin theta பட் மைனஸ் j வருமா இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்தா பிளஸ் ஆ மாறுமா இப்போ மைனஸ் mu sin thetaவும் பிளஸ் mu sin thetaவையும் கேன்சல் பண்ணீங்கனா மைனஸ் mu sin theta பிளஸ் mu sin theta ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா so the change in momentum about y axis is 0 but the change in momentum about x axis is minus mu sin theta I cap so இதுக்கு என்ன சார் ஆன்சர் change in momentum க்கு என்ன சார் ஆக்சிஸ் னா ஆன்சர் னா change in momentum for this situation is 2mu cos theta இந்த மாதிரி சம் வந்துச்சுனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க சார் -2mu cos theta தானே வருது அது கூட j கேப்பும் வந்திருக்கே சாரி I கேப்பும் வந்திருக்கே இது ஏன் சார் நீங்க எடுத்துக்கலனா இந்த நெகட்டிவ் I cap எனக்கு எதை இன்டிகேட் பண்ணுது -I cap எதை இன்டிகேட் பண்ணுது change in momentum about minus x axis ன்னு சொல்லுது இது only this is only for finding direction okay so உங்க ஆப்ஷன் எப்படி இருக்கலாம்னா 2mu cos theta வாவும் இருக்கலாம் or -2mu cos theta about x axis னும் இருக்கலாம் இல்லாட்டி 2mu cos theta about minus x axis னும் இருக்கலாம் இதுல எது வேணாலும் ஆப்ஷனா வரலாம் is this clear great copy it நான் இது உங்களுக்கு டெலிகிராம்லயும் போஸ்ட் பண்றேன்பா இதோட PDF okay don't worry shall we move to next question Satya Balaji என்ன எக்ஸ்பிரஷன் கேக்குறீங்கப்பா I can't get you what expression you want
It's not actually expression. It's a simple thing. Change in momentum na final momentum minus initial momentum. இப்போ இதுவே என்னோட சம் வந்து ஒருவேளை யூங்கிற வெலாசிட்டில போகுது, ஒரு வால் மேல பட்டுட்டு திருப்பியும் யூங்கிற வெலாசிட்டிலே வருதுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இங்க கவனிங்கப்பா. யூங்கிற வெலாசிட்டில போய் ஒரு வால் மேல பட்டுட்டு திருப்பியும் யூங்கிற வெலாசிட்டிலே ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸுக்கு நான் இந்த மாதிரி x axis y axis x axis y axis போட தேவை கிடையாது. ரீசன் என்னன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் ஒரே ஆக்சிஸ்ல தான் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி சம்மா இருந்து எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா ஃபைனல் என்னது? ப்ளூ கலர் தான் ஃபைனல். ஸோ த ஃபைனல் மொமெண்டம் இஸ் மாஸ் ஆஃப் த பால் இஸ் m, வெலாசிட்டி ஆஃப் த பால் இஸ் u, தென் இட் இஸ் மூவிங் இன் மைனஸ் i ஆக்சிஸ். ஸோ மைனஸ் ஐன்னு போட்டிருப்பேன். ஓகேவா? பட் இதுவே இப்போ இந்த பால் ரெட் கலர் வந்து இனிஷியல் மொமெண்டமா, ஸோ momentum initial is equals to m into u, இது plus i axis, so plus i. So the change in momentum is always equals to final minus initial. Now final என்ன? Final வந்து minus mu I cap, then formula வர minus, and initial is mu I cap, again mu I cap. Okay, what happened? Okay, minus mu minus mu I cap. So the answer is minus 2mu I cap. இப்படி ஒரே ஸ்டெப்ல முடிச்சிருக்கலாம். ஒருவேளை பால் ஒரே டைரக்ஷன்ல, ஐ மீன் ஒரே ஆக்சிஸ்ல போயிட்டு அதே ஆக்சிஸ்ல ரிட்டர்ன் வந்திருந்தா, அந்த ஆக்சிஸ் x ஆக்சிஸோ இல்ல y ஆக்சிஸோ z ஆக்சிஸோ இருந்திருந்தா இந்த சம் இப்படி ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஓகே, பட் இந்த சம் இப்படி இருக்கு. இது x-லயும் போகல, y-லயும் போகல. இந்த பால் என்ன பண்ணுச்சு? இன்க்ளைனா போய் வால்ல படுது. நீங்க செவுத்து மேல பால் இப்படி இன்க்ளைனா அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பால் இப்படி இன்க்ளைனா தான் போய் வால் மேல பட்டு திருப்பி இன்க்ளைனா கீழே வரும் இல்லையா? அந்த மாதிரி கேஸுக்கு இவங்க கேட்கறது சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, அண்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை இம்பாக்ட் டைம், ஐ மீன் டைம் டேக்கன். ஓகே, இப்போ இதுவே இந்த சம்ல வாட் இஸ் த ஃபோர்ஸ் இம்பார்ட்டட் பை த பால், வாட் இஸ் த ஃபோர்ஸ் இம்பார்ட்டட் பை த பால் ஆன் த வால் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம். இந்த பால் செவுத்து மேல இடிச்சதுனால எவ்வளவு ஃபோர்ஸை செவருக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்பவும் நீ பண்ண வேண்டியது இந்த பால் இங்க இடிச்சு இங்க வரும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நடக்குது. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை டைம் டேக்கன். ஓகே, இதே கொஸ்டின்ல ஒருவேளை ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க இதை தான் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபோர்ஸ் இம்பார்ட்டட் பை த பால் ஆன் த வால் கேட்டிருந்தாங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை டைம் டேக்கன். இப்போ இந்த பால் செவுத்து மேல பட்டுட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. இங்க பாருங்கப்பா, நீங்க தூக்கி போட்டதுல இருந்து கணக்கு கிடையாது. நீ பாலை தூக்கி போடுறீங்க, ஒரு ஸ்லோ மோஷன் கேமரால நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் வந்து இப்படி ஸ்பியரா இருக்க பால் போய் இந்த செவுத்து மேல படும். ஸ்லோ மோஷன் கேமரால எங்கேயாவது நீங்க மேபி நேஷனல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி எங்கேயாவது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. பால் பட்டதுக்கு அப்புறம் இப்படியே கம்ப்ரஸ் ஆகி, ஓகே இங்க பாருங்க, இப்படி படுற பால் இப்படியே கம்ப்ரஸ் ஆகி திருப்பி வரும். கரெக்டா? பால் மேல ஹிட் பண்ண உடனே கம்ப்ரஸ் ஆகி திருப்பி ரீபவுண்ட் ஆகும், பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ அவங்க கீழே இந்த டினாமினேட்டர்ல நீங்க எந்த டைமை போடணும்னா இந்த பால் இந்த வால் மேல படுது இல்லையா, இப்பதான் ஸ்டாப் கிளாக் ஆன் ஆகுது. இப்ப கம்ப்ரஸ் ஆகி திருப்பி பால் செவுத்த விட்டு வெளியில வரும் தெரியுமா, அதுக்கு நடுவுல இருக்கிற டைம். ஏன்னா இந்த பால் வால் மேல ஹிட் பண்ணும்போது தான் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை டைம் டேக்கன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பால் ஆர் ஈவன். நான் என்ன சொன்னேன், ஃபோர்ஸ் எப்பவும் பேரா தான் கிரியேட் ஆகுமா. பால் எவ்வளவு ஃபோர்ஸை வால் மேல கொடுக்குதோ அதே ஃபோர்ஸை வாலும் கொடுக்கும். ஸோ கொஸ்டின்ல வால் மேல கொடுத்த ஃபோர்ஸ்னு கேட்டாலும் சரி, இல்ல பால் மேல கொடுத்த ஃபோர்ஸ்னு கேட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். பட் ஒன்லி த சேஞ்ச் இஸ் டைரக்ஷன். பால் ஹிட் பண்ணி வரும்போது ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். வால் மேல கொடுத்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். இவரு இந்த பக்கம் புஷ் பண்ணுவார், அந்த பால் திருப்பி ரீபவுண்ட் ஆகுது. கிளியர்? ஓ, இதே கொஸ்டின் தான் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்களா? சேம் கொஸ்டின் இதான். ஓகே கைஸ், டெலிகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே
கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் பின் பண்ணுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன், கிளியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்ட் முடிஞ்சது, அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, டுமாரோ வி வில் ஸ்டார்ட் சம் அதர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். இன்னும் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் வீக். இந்த வீக் போடுறோம்ப்பா கண்டிப்பாக. இந்த வீக்லேயே ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வில் see on the tomorrow, right? Okay, I'm going to leave now. ஸோ தியரி பார்த்து இந்த சாப்டரோட ஃபஸ்ட் இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் தியரி மாதிரி தான் இருக்கும். சம் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும், அதை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ஆக்சுவல் லாஸ் ஆஃப் மோஷன் நாளையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரீ பாடி டயக்ராம், ஓகே, புள்ளி மாஸ் சிஸ்டம், லிஃப்ட் மேன் கான்செப்ட், மங்கி ரோப் கான்செப்ட், இந்த மாதிரி எல்லாமே நாளையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே, until this is bye from you guys. Which is your native? I am from Ooty. ஆர்கானிக்லாம் நான் ஸ்கூல் படிச்சதுப்பா, பட் ஐ வில் ட்ரை. ஓகே, அதுக்குள்ளே உங்களுக்கு வேற ஒரு ஃபேக்கல்ட்டி வரப்போகிறாங்க. ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி ஐ வில் டேக் சம் கொஸ்டின்ஸ், ஐ மீன் சம் சாப்டர்ஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. ஓகே கைஸ், ஓகே சேது, தேங்க்யூ, ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, பாய். See you.